எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். யூஸ்வலாக இந்த மழை சீசனில் நம்ம ஏதாவது சூடாக சாப்பிடணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான சூப் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது தக்காளி சூப். இது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப் செய்ய நான் 10 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். காயா இல்லாமல் பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன துண்டுகளாக நறுக்கி பாத்திரத்தில் எடுத்து வைங்க. நான் இன்னும் சில பொருட்களோட இந்த தக்காளியை வேக வைக்க போகிறேன். இதுக்கு அகல பேன் எடுத்து 50 கிராம் உப்பில்லாத வெண்ணெய் போடுங்க. உங்களுக்கு பட்டர் வேணாம்னா எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஆனால் பட்டர் போட்டால் அதோட ஃப்ளேவரே தனிதாங்க. வெண்ணெய் உருகுனதும் இதில் 6-7 பல்லு பூண்டு நறுக்குனது, ஒரு பிரியாணி இலையை போட்டு கிண்டுங்க. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி போட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். அடுத்து நான் 2 மீடியம் சைஸ் கேரட் நறுக்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் கேரட்டை போட்டு கிண்டுங்க. சூப் ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்க நான் கேரட் போடுறேன். உங்களுக்கு கேரட் வேண்டாம்னா அது இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். 2 நிமிஷம் கழித்து நறுக்கின தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களோட விருப்பப்படி உப்பு மிளகுத்தூளோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தக்காளியை 3-4 நிமிஷத்துக்கு வதக்கி 2 கப் தண்ணி ஊற்றுங்க. இது 250 ml கப். நான் கிட்டத்தட்ட 500 ml தண்ணி ஊற்றிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக பேனை மூடி 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி கேரட் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வைங்க. நல்லா ஆறின தக்காளி கலவையை மிக்சர் ஜாரில் போட்டு விழுதா அரைங்க. தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்ச விழுத சல்லடையில் ஊற்றி வடிகட்டுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால சூப் நல்ல க்ரீமி டெக்ஸ்டர்ல இருக்கும். வடிகட்டின தக்காளி விழுத சாஸ்பேன்ல ஊத்துங்க. போல்ல 1 கப் தண்ணி எடுத்து எல்லா விழுதையும் பேன்ல ஊத்தி சூப்பை கொஞ்சம் டைல்யூட் பண்ணுங்க. பாருங்க சூப் எவ்வளவு ஸ்மூத்தா க்ரீமியா இருக்குன்னு. இந்த டெக்ஸ்டர் தாங்க வேணும். தக்காளியோட புளிப்பு பேலன்ஸ் பண்ண இதுல 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் ஃப்ரெஷ் மிளகுத்தூள் போடுங்க. அடுத்து இதுல ஃப்ரெஷ் பேசில் இலைகளை போடுறேன். சூப்போட ஃப்ளேவரை அதிகப்படுத்த தான் இதை போடுறேன். உங்களுக்கு பேசில் கிடைக்கலன்னா பரவாயில்ல. பேசில் போட்ட பிறகு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சூப் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு மிளகு வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணுங்க. நிறைவான ஆரோக்கியமான சுவையான தக்காளி சூப் இப்ப தயார். இதை சூடா பரிமாறுங்க. ஸோ ரொம்ப அருமையான ஹெல்த்தியான அந்த தக்காளி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபியில் நான் கேரட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்ல திக்காக நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கேரட்ஸ் வேண்டான்னா அது இல்லாமல் கூட நீங்கள் இந்த தக்காளி சூப் செய்யலாம். இதை நீங்கள் பிரெட் ஸ்டிக்ஸ் இல்லைனா கார்லிக் பிரெட் இந்த மாதிரி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தக்காளி சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.